கண்ணாடி நல்லா தூணாக இருக்குது, இவ்வளோ லென்த் இருக்கும் போல. சீதா பாரா, இங்கே பாரா. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5:15 ட்ரெயின் எடுக்கிறாங்க. இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம போகிறோமே. காலைல வந்து பார்த்தீங்கன்னா 4:45 ரீச் ஆகிறோம். இப்போ வந்து அங்கே போயிட்டு நம்ம திருவள்ளூர் சிலையை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு அருவியை பார்த்துட்டு வர போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியிலே விழுப்புரத்தான நம்ம ட்ரெயின் வேறு நின்றுச்சு. கேட்டால் இன்ஜின் ஃபால்ட் அப்படின்ட்டாங்க. காலையில் போனால் தான் நம்மளால் சன்செட்டே பார்க்க முடியும். அதுக்காக தான் நம்ம காலைல 5 மணிக்கே அங்கே ரீச் ஆகிற மாதிரி டிக்கெட் எடுக்கிறது. அந்த நேரத்தில் இந்த ட்ரெயின் வேறு மக்கார் பண்ணிடுச்சு. காலைல பார்க்க முடியுமான்னு தெரியல. சரி வாங்க போய் பார்த்துக்கலாம். ஐஃபோன் ஒரு ஃபால்ட் இருக்குது. ஆமாம்ல கைஸ், இப்போ நம்ம கன்னியாகுமரி வந்தாச்சு. கன்னியாகுமரி ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கேயே 1/2 hour ஆயிடுச்சு, ட்ரெயின் லேட்டு வேறு. ஸோ வாங்க நம்ம அடுத்து போய் சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம். வா வரட்டே நீ வாடா. ஹாய் நண்பர்களே. என்ன பேச தெரியலையே. வீட்டில் எல்லாம் சௌக்கியமா இருக்கு. இப்போ கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். நாங்கள் இப்போ சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா நினச்சோம், அதுக்குள்ளே எல்லாம் டைம் ஆகி போச்சு. அதனால எல்லாம் போட்டிங் போகிறோம். அங்கே வந்து வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி ஸ்டேஷன் வந்தாச்சு. பட் இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பகவதி அம்மன் கோயில் தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அதுக்கு இதுக்கிட்ட வேனு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் கைஸ். அதுக்கு தான் வேனு. பகவதி அம்மன் கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம போட் ரைடே போயிட்டு தான் நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். என்னடா இது இவ்வளோ பெரிய லைனுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நான் அது என்ன சொன்னால போட் ரைடு இருக்குது. இந்த போட்டில் போனால் தான் நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்க முடியும். அந்த போட்டுக்கான லைன் தான் இது. காலைல வந்ததால் அவ்வளோ ஒன்றும் தெரில. பட் ஆனால் நீங்கள் ஒரு 12 o'clock அந்த மாதிரி ஆனாலே லைன் இதோட பெருசாக போவோம். நீங்கள் இங்கேருந்து பார்க்க தான் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது உள்ளே போனீங்கன்னா போய்கினே இருக்கும் லைனு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பகவதி அம்மன் கோயிலை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லைனை வந்து போய் நின்று போவோமா இல்லை காசு கொடுத்து போவோமா தெரில. ஆக்சுவலாக நம்ம காசு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். கோயில் உள்ள வந்தாச்சு கைஸ். பார்த்தோன்னா கோயில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. காலைல போனதுக்கே இவ்வளோ கூட்டம். ஒரு செகண்டுக்கும் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. ஆனால் ஜஸ்வந்த் காலையிலே இவ்வளோ லைனு. இதில் ஒரு 2 பேர் நம்ம இதில் ஆளை காணோம். இது போகிற மாடியில் வச்சுருக்காங்க. நைஸ். லைனில் பார்த்தீங்கன்னா திரும்பி பக்கத்துக்குள்ளே லைன் வந்து அதிகமாகிட்டே போகுது. பட் ஆனால் நாங்களாம் வெளியே வந்துட்டோம். லைனை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம காசு கொடுத்து போயிடலாம், ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். இன்னும் லைன் தான் காசு கொடுத்து போகிற லைனு. அங்கே போனால் ஃப்ரீ லைன் தான், ரொம்ப காலியாகவே இருந்தது. போயிட்டே இருந்தது. இன்னும் ஒரு கொஞ்சம் கோயிலை சுற்றிட்டு போகிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் காலியாக இருந்தது. ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டோம்.
எடுக்கணும்டா. சரிங்க, கோயிலெலாம் பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி இருக்க பீச்சையும் பார்த்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு பீச் பக்கம் போனால் நீங்களே பாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை வியூ இப்படி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்ததே இதான் ஃபஸ்ட் டைமு. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது கோயில். நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. சரி, நம்ம காற்று வேறு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயிலில் தான் நம்ம இருக்கோமே. இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு லொகேஷன் நல்லா தெரியுது. அங்கே பாருங்க, திருவள்ளூர் சிலையே நல்லா தெரியுது. அங்கே பாருங்கள். அங்கே போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போட் இருக்குது பார்த்தீங்களா, போட் ரைடு. அந்த போட் ரைடு வழியாக தான் நம்ம அப்படி போகிறோம். அங்கே நம்ம வியூ பாயிண்ட் நான் அங்கேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். சூப்பர். அப்போ சேஃப்டி போடுமா, சேஃப்டி எடுத்துட்டு அந்த ஜாக்கெட் போட்டுட்டு உள்ள போகணும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்துலேயும் கேமரா அலோடே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அதையும் தாண்டி நம்ம உள்ளே போய் கேமரா எடுத்துகிட்டு போனால் அது தப்பாகிடும். அதனால் வந்து நம்ம வெளியே இருந்தே உங்களுக்கு நான் சுற்றி கவர் பண்ணி காட்டுறேன். இது வந்து இந்த கோடு எதுக்குன்னு தானே பார்க்குறீங்க. இங்கே எவ்வளோ வெயில் வச்சாலும் இந்த கோடில் நின்னா ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு தான் இந்த கோடு. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி பகவதி அம்மன் ஒத்த காலில் தவம் இருந்த இடம். இது உள்ள கேமரா அலோட் இல்லைன்ட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு வெளியே மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். கண்ணாடி பார்த்துட்டு போவோம் நம்ம நேரத்தில். அங்கே அந்த எடுங்க செம்மையாக இருக்கும். பார்க்கவே முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1892 சாமி விவேகானந்தர் வந்து இங்கே டிசம்பர், அதாவது அந்த வருஷம் எண்டு மாதத்தில் 25, 26, 27 அந்த 3 நாள் வந்து இந்த இடத்துல வந்து தவம் இருந்தார் லாஸ்ட்டாக. அதனால் அவரோட சிலையும் அவர் பற்றின டீட்டெயில்ஸும் கீழே எழுதியிருக்காங்க. வா, கண்ணாடி நல்லா தூணாக இருக்குது. இவ்வளோ லென்த் இருக்கும் போல். கீழே காட்டு தெரியுது. பாசியா என்ன இது அழுக்கா இருக்கா? ஏய் எவன்டா இது தூக்கி இங்கே போட்டாங்க. அதனால அப்படி இருக்கு. ஏய் இங்கே பாரு, இது தெரியுதா பாரா? இங்கே பாரா. நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா தான் இருக்கு. ஆனால் எதிர ரூட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்க, போகிறோம் பாருங்க.